வணக்கம். இன்று உங்கள் சகோதரி மணிமேகலை வெறுவந்த செய்யாமை அதிகாரத்தின் 4வது குறளை பற்றி கூற இருக்கிறேன். ஏற்கனவே நம்ம செங்கோன்மை பார்த்தாச்சு, கொடுங்கோன்மையும் பார்த்தாச்சு. இன்னொன்று இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, வெறுவந்த செய்யாமை அப்படின்னு சொல்கிறார். மக்கள் பயப்படும்படியான செயல்களை ஒருபொழுதும் மன்னன் செய்யக்கூடாது இல்லையா? இனிய முகத்தோடு இருக்க வேண்டும். இது எல்லாம் வள்ளுவ பெருந்தகை மன்னனின் அழகுகளாக, கடமைகளில் ஒன்றாக காட்டி இருக்கிறார். இந்த குறளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இறை கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல்வேந்தன், இறை கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல்வேந்தன், உரை கடுகி ஒல்லை கெடும், உரை கடுகி ஒல்லை கெடும், இறை கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல்வேந்தன், உரை கடுகி ஒல்லை கெடும். மக்கள் அனைவரும் மன்னனை இறைவனாகத்தான் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கக்கூடிய மக்கள் அவனை கடியவன், மிக கொடியவன், மிக எளிதில் பார்க்க இயலாத எளியவன் கிடையாது, மிகவும் கடுமையானவன் என்று சொல்லிவிட்டால் என்ன நடக்கும்? இன்னாச்சொல் வேந்தன். ஏன் அவனை இன்னாச்சொல் வேந்தன்னு சொல்கிறாங்கன்னா, கடுகடுன்னு இந்த பழம் போல் இந்த கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இனிமையான வார்த்தைகளையா அவன் பேசுவான்? கொடுமையான வார்த்தைகளை பேசுவான், கொடுமையாக நடந்து கொள்ளுவான். இதெல்லாம் பார்த்தா யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? மக்கள் என்ன சொல்லுவாங்க? சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறதுனால, ஐயையோ எங்கள் ராஜா மிகவும் கடுமையானவர், அவரை பார்க்கவும் முடியாது, நமக்கு வேண்டியதை அவர் கேட்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார்கள். அப்படி இருந்தால் அந்த மன்னனுடைய அந்த ஆட்சி முறையானது தன்னாலேயே மிக விரைவில் ஒன்றுமில்லாமல் கரைந்து போய்விடும், கலைந்தும் போய்விடும். அதனால தான் வள்ளுவர் இந்த குறளை இயற்றியிருக்கிறார். மன்னவன் இன்சொல் கூறுபவனாக இல்லாவிட்டால் மக்கள் அவனை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். மக்கள் இல்லையேல் மன்னன் இல்லை. ஆகவே அவனுடைய புகழ் எதுவுமே இன்றி புகழ் குறைந்து மிக விரைவில் அவனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்கிறது வள்ளுவம். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கலாம்.